பரணசாலை அமைக்க வேண்டும் அப்படின்னு இந்த இலக்குவனை பார்த்து கேட்குறான். இலக்குவன் பரணசாலை அமைக்கிற போது ராமன் இந்த இடத்துல இது உதவி, இந்த இடத்துல சமையலறை, யாராவது வந்தாங்கன்னா உட்காந்து பேசுறதுக்கு இங்கே இடம், நம்ம 3 பேரும் தனியாக உட்காந்து பேசுறதுக்கு இங்கே இடம், இந்த இடத்துல நம்முடைய எதெல்லாம் வேணுமோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமோ அதுக்கு தனியாக இடம் எல்லாம் சொல்கிறோம். இதே மாதிரி ராமன் போட்டு கொடுத்த அந்த பிரயத்தை அந்த பிளான்லேயே இவர் கட்டிடுறார் பரணசாலையை. ஆனால் தனியாக ஒரு இன்னொரு அறை சமைக்கிறார். இப்போ இதெல்லாம் நான் சொன்னதில் இருக்குது. ஆனால் இந்த அறை இல்லவே இல்லையே, இது எதுக்காக இந்த அறையை கட்டி இருக்கிறாய், எதற்கு சமைத்திருக்கிறாய்னு கேட்கறச்சே. அப்போ இலக்குவன் சொல்கிறான், ராமா நீயும் பிராட்டியும் தனிமையிலே பொழுதை கழிப்பதற்காக இந்த அறையை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ராமன் இந்த இலக்குவனை அணைத்து கொண்டு, என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார் என்று நினைத்தேன், என் தகப்பனார் உன்னை அனுப்பி இருக்கிறார். ஏனென்றால் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நீ உன் மனதாலே நினைத்து செய்திருக்கிறாய். அவன் தன் மனைவியை விட்டு வந்திருக்கிறான், ஆனால் ராமனுடைய ஒரு சந்தோஷத்தில் மட்டுமே நோக்காக இருந்தான். இப்போ சுத்தமெல்லாம் பின்தொடர் தொல்கானம் அடைந்தவனே என்கிற போது இவன் எல்லாவற்றையும் சுமந்து சென்றிருக்கிறான். நாட்டிலே ராமனுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் அமைந்திருக்குமோ அந்த கடினங்களையோ கட்டங்கள் அந்த சுகங்களை காட்டிலேயும் அனுபவிக்கும்படியாக ராமனுக்கு அனைத்தையும் செய்திருக்கிறான். இப்போ ராமனுக்கு என்ன தோணித்தான், நம்ம நாட்டில் இல்லையே, நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு தோணவே இல்லையா. பின்னாடி போன இலக்குவன் வந்ததுனால நாட்டிலும் சரி காட்டிலும் சரி அவன் வேலைகள் தடைபடவில்லை. அதனாலே சுத்தமே பின்தொடர்ந்து வந்தார் போல் இருக்கிறது. அதனால சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனேன்னு காட்டப்படுறது. அதை சொல்லி தாலேலோ அப்படின்னு தாலாட்டு பருவம் பாடுறார்.